Hi guys, good morning. எனக்கு வந்து ஒரு 2-3 விஷயம் இருக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்சிஏக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்து எல்லாருக்குமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரப்போது வரட்டும். நீங்கள் ஃபீ காலேஜ் ஃபீ எல்லாமே நீங்கள் காலேஜ் வந்து சொல்லி எனக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரல, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் காலேஜோட டிஸ்கஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் 16th அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுற அறிகுறி எதுவும் இல்லைன்னா உங்களோட பொசிஷன் வந்து வேக்கன்ட்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு. அண்ட் அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா 18th அன்றைக்கி கவுன்சிலிங் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி திரும்ப வந்து அப்டேட்டட் வேகன்சி ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆக்சுவலி இப்போவே வேகன்சி ப்ரொஃபஷனலுக்கு அப்புறம் வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நல்ல காலேஜ் ஒரு 2-3 தான் பார்த்தேன், லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தது, சிஐடி இருந்தது, அண்ட் இன்னொரு காலேஜில் எதுவும் இருந்தது. அது என்ன பார்த்தீங்கன்னா SC/ST சீட்ஸ் தான் இருந்தது. ஸோ பெருசாக ஒன்றும் சப்ளிமெண்ட்ரி ஜாயின் பண்ணுற லெவலுக்கு எந்த காலேஜும் இல்லை. நேரு அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்து அந்த மாதிரி காலேஜஸ் இருந்தது. ஸோ அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு. இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock கூட முடிஞ்சிடும். தயவுசெய்து பேமெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கூட மதியானம் ஒரு 1 மணி to 2 மணி வரை இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிலே பண்ணாதீங்க, வெப்சைட்டில் டிராஃபிக் நிறையா இருக்கும். அதே மாதிரி எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயிலில் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பிஹெச்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேஷாக வாங்கிக்கிறது இல்லையா. ஸோ இந்த டிடி வந்து 20K மேலே எடுக்கணும்னா அதுக்கு கூட செக்கோட தரணும். தெரியாதவங்க இது பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இங்கே எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேன்னு. ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல, பட் வேணும்னா நான் கண்டிப்பாக அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும், சொல்லாமல் யாரும் போக மாட்டோம். ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்தால் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அண்ட் அதே மாதிரி எம்பிஏக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு 2 வீடியோஸ் பேலன்ஸ் இருக்குது, நான் 1 மணிக்குள்ளே முடிச்சிடறேன். எஸ்ஆர்எம் பற்றி அண்ட் தென் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ அதோடு நீங்கள் வந்து காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் காமிச்சு நீங்கள் லாக் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி டைம் பத்தும். ஸோ இன்றைக்கி முடிஞ்சளவு வந்து நான் போட்டுறேன். ஸோ எம்பிஏ பீப்புள் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப் டு 7 to 10 காலேஜஸ் நம்ம டாப் 10 கொடுத்ததை போடுங்க. அண்ட் கொஞ்சம் சுமார் மார்க்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க அப் டு 15 வரையும் கொடுங்க, பார்த்துக்கலாம். பட் வந்து பிடிச்ச காலேஜ் மட்டும் கொடுங்க. இல்லை ப்ரிஃபரன்ஸில் அப்புறம் வந்து நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்து இதெல்லாம் எப்போ நடக்கிற காரியம்னு தெரியாது. ஸோ ஷார்ட்கட்டாக இந்த காலேஜ் சேருவேன்னு நீங்கள் தெரியும், என்னால் ஃபீ அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற காலேஜ் மட்டும் லிஸ்ட்டு போட்டுட்டு கொடுங்க. நான் ப்ரிஃபரன்ஸ் முடிஞ்ச சூஸ் பண்ணி தரேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். பை.